வேலை வழி ஒரு பெரிய மாற்றத்தையோ அதுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச தன்மை எப்பயுமே ஏதோ ஒரு கிடைச்ச வேலையில் நான் வேலை செய்கிறது வேறு, பிடிச்ச வேலையில் வேலை செய்கிறது வேறு. இன்னும் உங்களை காட்டிலும் அவங்க தான் லைஃப் பார்ட்னர் தான் குழப்பமான மனநிலையில் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் காசு உள்ளவன் பூராமே வேறு மாதிரி வருமானத்தை பார்க்குறாங்க. எப்படி வேறு மாதிரி ஸ்கில் பேஸில் வருமானம் பார்க்குறாங்க. அப்போ அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட சுப பலன்களை இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கு, இனி கொடுக்க போகுது. அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் எந்த மாதிரியான தன்மையில் இப்போ அட் ப்ரெசண்ட் இருக்கீங்க, அதே நேரத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, அது உங்களுக்கு சாதக பாதக தன்மைகளை தருமா அப்படின்றத பார்ப்போம். அந்த வரிசையில் பார்க்குறப்ப பிப்ரவரி 1ஆம் தேதி அப்படின்ற பார்க்குறப்ப கிரகநிலைகள் அப்படின்றது அந்த ராசி கன்னியா ராசியில் தான் உதயமாகுது. ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார். லக்ன புள்ளின்றது துலாத்தில் விழுது. லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல தான் சந்திரன் மற்றும் கேது. சந்திரன் கேது இருக்கிறதுன்றது மோரலஸ் இந்த பிப்ரவரி மாதன்றது தோராயமாக அனைவருக்குமே ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, எதுலேயுமே ஒரு விரக்தி தரதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா சந்திரன் கேது இணைவுன்றது ஒன்று எக்ஸ்ட்ரீம் லெவல், ரெண்டையுமே எடுத்துகிட்டு போகும் மனோரீதியாக. அதாவது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டிப்ரெஸ்ஸாக ஒரு விஷயத்தை சாதாரணமாக பார்க்குறது எப்படி, அதை ரொம்ப இன்வால்மெண்ட் பண்ணி பார்க்குறதுன்றது ஒன்று. அதாவது ஒரு ரகம், அதாவது ஒரு சாதாரண அப்படி கேஷுவலாக அப்படி பார்த்துட்டு போகிறது ஒன்று. இல்லை இன்டெப்த்தாக அப்படியே அது என்ன தான் நடக்குது, அது என்ன தான் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே உப்புக்கு சப்பு பொறாத விஷயமா இருக்கும். அதை கூட ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்கும். இல்லை எதையுமே வெறுத்து விட்டேந்தியாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும். அதாவது சட்டையே பண்ணாத தன்மையில், அதாவது என்ன அதெல்லாம் அப்படின்ட்டு பாணியில் நீங்கள் அதை கேர் கூட பண்ண மாட்டீங்க. அது இன்டர்னல் லைஃபாக இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் லைஃபாக இருக்கட்டும், ஒரு கேரியராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் விரக்தி, இன்னும் சொல்லப்போனால் எல்லாத்துலேயுமே விரக்தி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது கொஞ்சம் இப்போ எப்படி ஒவ்வொரு ராசிகளையும் பாதிக்க போகுதுன்னு பார்க்குறப்ப, அடுத்து இந்த லக்னத்திற்கு அப்படின்றப்ப அந்த தோற்றப்புள்ளிக்கு 3ஆம் இடத்துல தான் புதன் செவ்வாய் சுக்கிரன், அதாவது தனுசில். 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல உங்களுக்கு சனி, 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல குரு. இது ஜாதக கிரகநிலை இந்த கோச்சாரத்துக்குனாக்க இந்த பிப்ரவரி மாதம் பிறப்புக்கு. இத்தகைய தன்மையில் மீன ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலனை இந்த பிப்ரவரி மாதம் தரப்போகுதுன்னு பார்க்குறப்ப, இப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் தான் ஒர்க் பண்ணுது. 6 அப்படின்றது கடன்களை சொல்லலாம், ஃபேமிலி இஷ்யூஸை சொல்லலாம், ப்ளஸ்ஸு பிரச்சனைகள், ஃபேமிலி இஷ்யூஸு, கடன்கள், வியாதி, இந்த 3 கான்செப்டில் அதிகமாக சொல்லணும். சர்வீஸ் ஸ்தானன்றது 6ஆம் இடம் இயங்கினாலே, உபஜய ஸ்தானத்தில் 6 இயங்கினாலே ஒரு நல்லது. ஏதோ ஒரு நெகட்டிவ் நடந்தால் ஒரு பாசிட்டிவ் நடக்கும். நெகட்டிவ் நடந்தால் பாசிட்டிவ் நடக்கும்னா உழைப்பை கொடுத்தா சம்பளம் கிடைக்கும். ஒரு ஏதாவது ஒரு இன்சீஸ் பண்ணிங்கனாக்கா அதுக்குண்டான ரீஃபண்டு உங்களுக்கு டபுளாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த மீனராசி நேயர்களுக்கு 6 கூடிய சூரியன்றது அட் ப்ரெசண்ட்டு உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி சாரம் பெற்று 11ல் மிகப்பெரிய யோகம் அட் ப்ரெசண்ட்டு மூவ் ஆகிட்டுருக்கு. நல்ல டைம் தான், இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். 2ல் இருக்கிற குரு ரொம்ப நாள் இருக்க மாட்டார், அவர் மே மாதம் சுவிட்ச் ஓவர் பண்ணுவார் 3ஆம் இடத்துக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் நல்லா வரும். ஏன்னா இப்போ வந்து ஃபண்டு ரீதியாக உங்களுக்குன்னு கௌரவம் இருக்குது, மரியாதை இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் கையில் பைசா இல்லை. அது 2ல் இருக்கிற குரு எப்போயுமே தனகாரன் தனஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஒரு காரக பாவனை அடிப்படையில் அது சிக்கலை உருவாக்கும். அது அட் ப்ரெசண்ட் கேது சாரத்தில், கேது 4ஆம் பாவத்தில் தான் இருக்கார். நிறையா விஷயங்களில் என்னென்னாக்கா ஆன்மீகம் தொடர்புடைய விஷயங்களில் இன்வால்வ் ஆகிறதும், ப்ளஸ் அது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதும் ஒரு விஷயத்தை செய்யும். ஏன்னா 7ஆம் இடத்துல கேது அண்டு சந்திரன், 7ஆம் இடத்துல கேது அண்டு சந்திரன் இருக்கிறதுன்றது, கேது இருக்கிறது யாரோட சாரத்தில்னாக்கா செவ்வாய் சாரத்தில் இருக்கார். சந்திரன்றது சுயசாரம் பெற்றிருக்காரு. அப்போ 5 9 தான் உங்களுக்கு அட் ப்ரெசண்ட்டு, அதாவது 2 5 9 தான் ஒர்க் பண்ணுது. 5 கூடவன் யார், சந்திரன். அவர் சுயசாரம் பெற்று 7ல் இருக்கார். அப்போ காதல் தொடர்புடைய திருமணங்களோ அல்லது இது வரைக்கும் அதாவது தேங்கியிருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வாரம் பிடிச்சிருக்கு, ஓரளவுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு பாசிபிளாக, அப்போ திருமணம் தொடர்புடைய விஷயங்களை அனைத்து விஷயங்களையும் ஈடுபடுங்க. அது ஈஸியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடம் 6ன்றது உங்களுக்கு சூரியன் வந்து 11ல் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஜாப் வைஸ் சேஞ்ச் வரும், அல்லது ஒரு மேரேஜ் வைஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலும் அல்லது பண்ணாட்டி இதனால் ஒரு தள்ளிகிட்டே போகுது, ரொம்ப ஒஸ்ட்டாகவே இருந்துகிட்டு இருக்குது, நிறைய விஷயங்கள்லேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இது வரைக்கும் டார்ச்சர்லேயே இருந்துச்சுங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு அது தானாகவே நடக்கும். ஒன்றுமே பிரச்சனை வேணாம். ஏன்னா 6 கூட 11ல் இருக்கிறது அப்படின்றது பெஸ்ட்டு. ஏன்னா 11 லாபஸ்தானம் உங்களுக்கு, அது ஒரு உபஜய ஸ்தானத்தில் முக்கியமான ஸ்தானம், வெற்றி ஸ்தானம்.
அதில் 6 கூடைன்னு இருக்கிறப்ப வேலை வழி ஒரு பெரிய மாற்றத்தையோ, அதுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச தன்மை எப்பயுமே ஏதோ ஒரு கிடைச்ச வேலையில் நான் வேலை செய்கிறது வேறு, பிடிச்ச வேலையில் வேலை செய்கிறது வேறு. அப்போ பிடிச்ச வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, பிடிச்ச விஷயமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இது வரைக்கும் ஒரு வேறு மாதிரி மோட்டோவில் நம்மளை பார்த்துட்டு இருந்தவங்க, இப்போ வேறு மாதிரி தன்மையில் ஒரு பாசத்தோட, ஒரு நேசத்தோட, ஒரு அன்போட, ஒரு காதலோட, ஒரு அனுசரணையாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம். உங்களுக்கு லவபுளான மாதம், ரொம்ப இணக்கமான சூழல், சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற கேது சந்திரன் உங்களை காட்டிலும் அவங்க தான் லைஃப் பார்ட்னர் தான் குழப்பமான மனநிலையில் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர் 9ஆம் அதிபதி சாரம் பெற்றவராக இருக்கார் கேது, செவ்வாய் சாரம் பெற்ற கேது. அப்படின்றப்ப 2 அப்போ ஏதோ ஒரு பூர்வீகம் தொடர்புடைய அல்லது பூர்வீக சொத்து வழி ஆதாயங்கள் அல்லது அதில் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு, அல்லது அதில் ஏதாவது ஒரு நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இல்லாமல் ஒரு கன்க்ளூஷன் வர்றதுக்கான வாய்ப்பு, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பு, இழுத்துக்கிட்டே போகிற பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த டைம் ஆஃப் பீரியடு பிப்ரவரி மாதன்றது உங்களுக்கு 6ன்றது அட்ரே. இப்போ 7ஆம்ன்றது பக்காவாக ப்ளே பண்ணக்கூடியது. 7ஆம் இடம் 6ஆம் இடம் மட்டும்தான். 6ன்றது சூரியன், 7ன்றது புதன்ன்றது 4க்கு 7 கூடையவர் 10ல். அப்போ சுயதொழில் வழி ஒரு மாற்றத்தையோ பெருசாக ஒரு புதுசாகவே செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போயுமே 7ம் 9ம் சம்மந்தப்பட்டு 10ஆம் இடத்துல இருந்தாங்கனாலே சுயதொழில் வழி மாற்றங்களை செய்வாங்க. சின்னதாக 3 8 கூடைய சுக்கிரனும் சேர்ந்துருக்கான். அப்போ பணி வேலை செய்கிறவங்க, நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, உங்களுடைய நீங்கள் நிறுவனம் நடத்துகிறீங்க, உங்களுடைய கம்பெனி வச்சுருக்கீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாக்கா உங்களுடைய லேபரால் உங்களுக்கு சில இஷ்யூஸ் வருது. அப்போது ஏதோ ஒரு ஊழியம் பார்க்குறீங்க, ஒரு ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களால ஒரு பிரச்சனை உங்களுக்கு இஷ்யூஸ் ரைஸ் ஆகுது. அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்னென்னா 10ல் செவ்வாய் இருந்தாலே 11ல் சூரியன் வர மிகப்பெரிய அளவில் சொல்ல தேவையில்லை. 10ல் செவ்வாய் இருந்தால் ஏதாவது ஒரு போல்டான பணியை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது அது செய்கிறதுக்கான வாய்ப்போ, அது அவர் செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரசாரம் 3 8 கூடையவர். அப்போ பிரச்சனையை பேஸ் பண்ணி தொழில் இருக்கும் அல்லது ஜாப் இருக்கும், ஆனால் அதில் சர்வேல் பண்ணி ஃபிட்டாகி வெளியே எஸ்கேப் ஆகிடுவீங்க. அப்போ எவ்வளோ தான் இருந்தாலும் உங்களுடைய மதிநோட் பண்ணுறது உங்களுக்கு சந்திரன் கேது சாரத்தில் எப்படின்னாக்கா சில விஷயங்கள் அந்த இடத்துல. ஏன்னா லக்னத்தில் இப்போ ராசிலே பார்த்தீங்கன்னாக்கா, லக்ன ராசின்றது மீன் பண்ணியே சொல்கிறேன், பட் என் லக்னமாக இருந்தாலும் இதை பார்க்கலாம், ராசியாக இருந்தாலும் பார்க்கலாம். லக்ன ராசியில் அதாவது உங்களுடைய மீன ராசிலேயே ராகு இருக்கிறது, அது புதன் சாரத்தில் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய யோகம். மிகப்பெரிய யோகன்றது எப்படின்னா, அவர் இருக்கிறது ரேவதியோட சாரத்தில் தான் ராகு இருக்கார். அப்போ புதனுடைய சாரம் தான். புதன் அட் ப்ரெசென்ட் 10ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்துருக்கார். செவ்வாயின்றது 9. அப்போ கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் என்ன வேலையில் செஞ்சாலும் அந்த வேலையிலேருந்து அடுத்த வேலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதோ, அடுத்த வேலைக்கு அப்ளிப்மெண்ட் ஆகிறதுக்கோ, அடுத்த வேலைக்கு நீங்களாக ப்ரொமோஷன் ஆகிறதோ, இது இப்போ இடம் விட்டு இடம் போகணும், நான் வெளிநாடு போய் பண்ணணும், அல்லது படிப்பு ரீதியாக நான் வெளியே போகணும், இதெல்லாமே பாசிபிள் நிறையா. ஏன்னா 5 கூட கேதுவோடு சேர்ந்தா 7ல் இருக்கார். அப்போ அது பாசிட்டிவ் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்பு. சுயசாரம் பெற்றிருக்கார் சந்திரன். அது உங்களுக்கு நிலராசி வேறு. அப்போ ஆகாய மார்க்கத்தில் போய் ப்ளே பண்ணுவானா அப்படின்னம்னாக்கா அது சாத்தியப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த இடத்துல 10ல் இருக்கிற இடமும் பார்த்திங்கனாக்கா நெருப்பு ராசி, இதில் 7ல் இருக்கிற இடமும் பார்த்திங்கனாக்கா சந்திரன் போய் இருக்கிறது உங்களுக்கு நிலராசி. அப்படின்றப்ப நிலமும் நெருப்பும் தான் இதில் கம்பைன் ஆகுது. அப்போ உங்களுக்கு வெளி மாநிலமோ வெளி இடத்துக்கோ அல்லது அந்த இடத்துல ஒரு லோக்கலாக ப்ளே பண்ணுறேன். ஏன்னா 3 கூடையும் சேர்ந்து தான் 10ல் இருக்கான். அப்படின்றப்ப சுக்கிரன் அப்போ சின்னதாக ஒரு பக்கத்து ஒரு ஆஃபீஸுக்கு அல்லது அந்த இடத்துக்கு ரிலேட்டடாக நீங்கள் எவ்வளோ தூரத்தில் ஒர்க் பண்ணிங்களோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, அல்லது அந்த இடத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே கிடைக்கிறது, இது மாதிரி வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அல்லது அதே கம்பெனிலேயே பெஞ்சாவது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது என்னன்னாக்கா இந்த டைம் ஜாபை நீங்களாக வாலண்டரியாக லூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஜாப் போகிறதுக்கு வேலையே இல்லை. அவமானங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு கீழே இருக்கவும் கொஞ்சம் ஏதாவது கொளுத்தி போட்டுட்ருப்பாங்க. அந்த கொளுத்தி போகிறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் சஃபர் ஆகணும். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேலே அலிகேஷன் இருக்குன்னு சொல்லி சும்மா உங்கள்கிட்ட வேலை வாங்குறதுக்காக சொல்லுவாங்க. உங்களுடைய சீனியர் இப்படியெல்லாம் சொல்கிறாங்கப்பா, இப்படிலாம் வருதுப்பா உன் மேலே கம்ப்ளைண்ட்டு, இப்படிலாம் ஆளுங்க சொல்லிக்கிறாங்கப்பா, எனக்கு ரிட்டனாக அவங்க கொடுத்துருக்காங்க, காட்டுங்கன்னா காட்ட மாட்டாங்க. ஏன்னாக்கா அந்த இடத்துல புதன் இருக்கார். புதன் யாருனாக்கா புதன் சாரத்தெல்லாம் ராகு இருக்கார். நீங்கள் அவங்க ஜட்ஜ் பண்ணிடலாம். நீங்கள் அவங்க சொன்னாங்கனாக்கா இவங்க எதை வச்சு சொல்கிறாங்க, யாரை வச்சு சொல்கிறாங்க, யார் செஞ்சுருப்பாங்கன்றத உங்களுக்கு அழகாக தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அது மாதிரி வரப்போ நீங்கள் யூகிச்சிங்கனாலே போதும். உங்களோட சர்க்கிள்குள்ளே இருக்கிற நபராக இருப்பாங்க அவங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல என்னாக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிறது தான். 7ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? புதன் 10ல் தான் இருக்கார். யாரோட சாரத்தில் இருக்காருனாக்கா புதன் உங்களுக்கு சூரியனோட சாரத்தில் இருக்கார். அது ஒன்று தான் சிக்கல். அப்போ லைஃப் பார்ட்னருக்குள்ளே மட்டும் கொஞ்சம் அந்யோன்யத்தை கடைப்பிடிங்க. ஏன்னா அவருங்க இருக்கிறது 10ஆம் இடத்துல, 6 கூடை சாரத்தில் 7 கூடை உங்களுக்கு 10ல் இருக்கப்ப வேலை 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 அவ்வளோதான்.
அதனாலேயே வீட்டில் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. எப்போவுமே வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறப்ப 10 வேலை செஞ்சால் 4 அடிபட்டு போயிடும். 4ன்றது வீடு சுகஸ்தானம், 10ன்றது தொழில் வரவு ஸ்தானம், அதாவது வேலை சம்மந்தப்பட்ட ஸ்தானம். அப்போ ஒருத்தன் வேலை வேலை வேலைன்னு இருந்தானா அவனுக்கு ஏது சுகம், ஏது வீடு? வீடே மறந்து ஆஃபீஸே வீடுன்னு இருப்பான். அப்போ வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, புருஷன் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் மிகப்பெரிய அளவில் டார்ச்சர். இதில் என்னன்னாக்கா, அப்போ நீங்கள் என்னன்னாக்கா வேலையில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே ரெஸ்பான்சிபிலிட்டி வீட்டில் கொடுக்கணும். வீட்டில் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியும். எப்போனாக்கா நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம், நம்ம ஸ்மூத்தான லைஃப்பை லீவ் பண்ணுறக்கும், நல்ல லைஃப் பார்ட்னரோட லீவ் பண்ணுறக்கும், நல்ல சைல்டுகளை பெற்றுக்கணும், அவங்கள நல்லா படிக்க வச்சுட்டு நல்ல கலெக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகி டாக்டர் ஆகி, இன்றைக்கி கலெக்டர் இன்ஜினியர் டாக்டர்னாலே 3மே வேஸ்ட்டுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னாக்கா இது வேறு மாதிரி தீர்மானிக்குது. காசு உள்ளவன் பூராமே வேறு மாதிரி வருமானத்தை பார்க்குறாங்க. எப்படி வேறு மாதிரி ஸ்கில் பேஸில் வருமானம் பார்க்குறாங்க. அப்போ இந்த டைம் ஆஃப் பீரியடு எஜுகேஷனை விட நீங்கள் ஸ்கில்லுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு 3 கூட யார், சுக்கிரன் 10ல் இருக்கான். ஸ்கில்லுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய வாரிசுகளுக்கு ஸ்கில்லுக்கு பேஸில் ஏதாவது ஒரு யூனிக்காக நீங்கள் வந்து ஒரு இனிஷியேட் பண்ணுங்கள். அது சக்ஸஸ் பண்ணும். ஏன்னா வருங்காலம் அப்படின்றது மூளையே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எந்த ஒர்க்கரையும் ரீப்ளேஸ் பண்ணலாம். இவருக்கு பதிலாக அவர் பண்ணுவார்ப்பா, இவருக்கு பதிலாக அவர் பண்ணுவார்ப்பா அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இவருக்கு பதிலாக அவர் வந்து சாப்பிடுவார்ப்பா, இவருக்கு பதிலாக அவர் நினைப்பார்ப்பா அப்படின்னு விஷயத்தை சொல்ல முடியாது. ஒரு கவிஞரை கூட இவருக்கு இந்த கவிஞருக்கு பதிலாக இந்த கவிஞரை போடலாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய அந்த கவிஞருடைய எத்திக்ஸ் வேறு மாதிரி இருக்கும், தாட் வேறு மாதிரி இருக்கும், அவருடைய லிரிக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இந்த கவிஞருடைய தாட் வேறு மாதிரி இருக்கும், லிரிக்ஸ் வேறு மாதிரி இருக்கும், எத்திக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். புரியுங்களா? அப்படின்றப்ப 2 அப்போ ஒரு இடத்த ஸ்கில் பேஸில் இருந்தவொடனே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அப்போ இனி வரும் காலத்தில் பொதுவான தன்மையில் சொல்கிற இந்த ராசிகளுக்கு இனி வரும் காலத்தில் எல்லோரும் ஸ்கில் பேஸில் ஏதாவது ஒரு எஜுகேஷனை கற்றுக்கங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு 3ஆம் இடம் வந்து சப்போர்ட் பண்ணிச்சு, எந்த விதமான சப்போர்ட்டில் இருக்கோ. உங்களுக்கு 3ன்றது இப்போ இந்த இடத்துல சுக்கிரன் தான் சொந்த வீடு, அவர் இருக்கிற இடம் குரு வீட்டில் இருக்கார். அப்போ ஏதாவது ஒரு கலைகள் பேஸில், அது சிங்கிங்காக இருக்கலாம், டான்ஸிங்காக இருக்கலாம், அல்லது பிளேயிங்காக இருக்கலாம், ஏதோ ஒரு சாஃப்ட் ப்ளே எதெல்லாம் இருக்கோ, அதாவது புத்தியை வச்சு மட்டுமே ப்ளே பண்ணக்கூடிய தன்மைகள் எது இருக்கோ அதெல்லாமே உங்களுக்கு ஃபிசிக்கலை விட மென்டலாக ஃபிட்னஸ் இருக்கணும், ஸ்கில் இருக்கணும். அது உங்களுக்கு நல்லாவே ஃபிட் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் மீனத்துக்கு பார்த்திங்கனாக்கா 3ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் தான். அந்த இடத்துல சூரியனுடைய சாரமும் செவ்வாயோட சாரமும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 பாதங்கள் இருக்குது. ஆனால் மத்தியம புள்ளி, உச்சம் பெற புள்ளி, சந்திரனுடைய உச்ச புள்ளி அப்படின்றது உங்களுக்கு மையத்தில் இருக்கிற ரோகிணி தான். 4 பாதங்கள், முழு ராசி 13.20 டிகிரி. அப்படின்றப்ப 5 குடையன் வந்து 3ஆம் இடத்துல உச்சமாகிற இடமா இருக்குது. அப்படின்றப்ப மைண்டு வைஸு மூளை எதுலையாவது ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஒரு ஸ்கில் பேஸில் நீங்கள் நாலேஜையோ உங்களுடைய ஸ்கில்லையோ உங்களுடைய ஃபிட்னஸை அப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னாங்க மிகப்பெரிய அளவில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் யாருக்கு திறமை இருக்கோ படித்தவன்றதை சர்டிஃபிகேட்டில் பார்க்கலாம், பேப்பரில் பார்க்கலாம், அதை ஓரங்கட்டி வச்சுட்டு உனக்கு என்ன தெரியுன்றதை சொல்லுப்பான்னுவாங்க. அது சொல்கிறதுக்கான வாய்ப்புகள், அது செஞ்சு காட்டுப்பான்ருவாங்க. கம்ப்யூட்டரை கொடுத்து செய்ப்பான்ருவாங்க. உனக்கு என்ன திறமையோ அதை எக்யூப்மெண்ட்டை கொடுத்து செய்ப்பான்ருவாங்க. அவ்வளோதான். பேப்பரை பார்த்துட்டு முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ப்ரீவியஸு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் போட்டுக்கலாம். 10 வருஷம், 5 வருஷம், 20 வருஷம் போட்டுக்கலாம். இன்றைக்கி 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு போனீங்கன்னாக்கா இந்த ஃபெலோ நம்ம வச்சுக்க முடியாதுன்ற மாதிரி தான். முன்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபெல்லோ நம்ம வேலைக்கு வச்சுக்கிறோன்னு பெருமையாக இருந்தாங்க. இப்போல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபெல்லோ வேணாங்கன்றாங்க. அவங்களுக்கெல்லாம் 3 மடங்கு சம்பளம் தரணும், நாங்கள் 20,000க்கு 3 பேரை போட்டுருவோம், அவருக்கு 60,000 தரணும், அதுக்கு 1,50,000 லட்சம் தரணும், 1,50,000 லட்சத்துக்கு நாங்கள் இங்கே 5 பேரை போட்டுருவோம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி போயிடுச்சு. இப்போ என்னன்னாக்கா எங்களுக்கு திறமை உள்ளவர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையவே கிடையாது. திறமை உள்ளவர்கள் வேலைக்கே போக மாட்டாங்க. ஏன்னாக்கா அவங்க சுயமாகவே, ஏன்னாக்கா நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம ஒரு 30,000 சம்பளம் வாங்குகிறோம், ஒரு 50,000 வாங்குகிறோம். 50 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துட்டு 50 ரூபா நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்களா? நீங்கள் 50,000 வாங்கணுன்னா 5 லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணணும். அவருக்கு பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கணும். உங்கள் மூலியமாக நீங்கள் பண்ணுற வேலையில் அவருக்கு 5 லட்ச ரூபா லாபம் கிடைச்சா மட்டும் தான் அதில் 10% உங்களுக்கு சம்பளமாக தருவார். இதில் 5 லட்சம் சம்பாரித்து கொடுப்பீங்களா, 50,000 சம்பளம் வாங்கிட்டு வருவீங்களா? இதில் என்ன கணக்கு உங்களுக்கு? அதாவது ஒரு சென்ஸோடு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு நைட்டு சாப்பிட்டுட்டு கைத்துக்கட்டலையோ இல்லை மொட்டை மாடலையோ உட்காந்து வானத்தை பார்த்துட்டு நிலாவை பார்த்துட்டு உங்களுக்கு கணக்கை போட்டு பாருங்கள். நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு.
இப்போ எல்லாருமே அப்படி ஆயிட்டாங்க. முன்னெல்லாம் வேலைக்கு இருக்கிறது பெருமையாக நினச்சாங்க. இன்றைக்கி முதலாளிக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு தொழிலாளி வந்த அன்றைக்கே கணக்கு போடுறாங்க. அதாவது அப்பாயின்மெண்ட் ஆன அன்றைக்கே நடக்கிற வியாபாரத்தை பார்த்துட்டு, ஓ இவருக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு அவன் போய் தனி, அதாவது ஸ்கில்லை வளர்த்துட்டு போய் தனி கடை போடுறதில்ல, அந்த அவருக்கு என்ன கிடைக்குதுன்னு போட்டி கடை போட்டு திவால் ஆகுறது, அதில் நட்டமாகி கையில் இந்த காசும் காலியாகுது. இதுதான் நடக்குது. அப்போ என்னன்னாக்கா, நீங்கள் என்னன்னாங்க ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னாக்கா, அந்த விஷயத்துலேருந்து அவர் பெனிஃபிட் அடைகிறாருனாக்கா அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கணும். இடம், பொருள், ஏவல், இந்த 3 முக்கியம். ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா சரியான இடம், சரியான பொருள், இடத்துக்கான பொருள், புரியுங்களா? அப்புறம் பொருளுக்கான பணியாள், பணியாள்னா உதவிக்கான ஆள்கள். உதவிக்கான ஆள்ன்றது இன்றைக்கெல்லாம் சிங்கிள் பர்சனை, தானே முதலாளி தானே தொழிலாளி, இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்குது. இப்போ நானே ஜோசியம் பார்க்குறேன்னா, ஜோதிடம் பார்க்குறேன், வாஸ்தும் பார்க்குறேன். இப்போ என்னோடய இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நான் யாராவது நீங்கள் எனக்கு அனுப்புகிறீங்க மெசேஜ் பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு, இப்போ நான் ஒரு ஆளை போட்டு சொல்ல சொன்னேன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? கிடையாது. இந்த இடத்துல என்னன்னாக்கா, நான் தான் பேசுகிறேன், நான் தான் வீடியோ போடுறேன், இதுக்குண்டான கமெண்ட்ஸில் நீங்கள் போடுறீங்க, அல்லது என்கிட்ட குறிச்சு கேட்குறீங்க, ஹாரோஸ்கோப் கொடுத்து பார்க்க சொல்கிறீங்க, பலனும் கேட்குறீங்க, அப்படின்னா நான் தான் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ இந்த இடத்துல விற்பவனும் நான் தான், விற்கப்படும் பொருளும் நான் தான், அதாவது சர்வீஸும் நான் தான். இப்போ இந்த இடத்துல என்னென்னா ரீப்ளேஸ்மெண்ட்டுன்றது ஒன்றும் இல்லை, பண்ண முடியாது என்னால். அதை நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க பண்ணனா. ஏன்னாக்கா நானா ஒரு ஆடியோ ஒரு 2-3 ஒரு 10 பேர் போட்டு கார்பரேட் மாதிரி நானும் கேட்குறவங்களுக்குலாம் இங்கே டைவர்ட் பண்ணால் மறுநாள் என்னால் கொடுக்க முடியும். நீங்கள் கேட்ட ப்ரெடிக்ஷனை ஏன் என்னால் வந்து தர முடியல? 10 நாள் 15 நாள் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ண முடியும்? எனக்கு ஒரு 3 நாள் ஜாதகம் தான் படிக்க முடியும், அதை பார்க்க முடியும், அதுக்குன்னா நான் அனலைஸ் பண்ணணும். ஜாதகம் எல்லா நேரத்திலும் பார்க்கவும் கூடாது, புரியுங்களா? எனக்கான நேரம், எனக்கு நல்ல நேரம் இருக்குது, எனக்கு கெட்ட நேரம் இருக்குது. நாம் தொழில் எந்த நேரத்தில் பண்ணால் சரியாக சொல்ல முடியும், எந்த நேரத்தில் பார்த்தா சரியாக சொல்ல முடியாதுன்றது இருக்குது. இப்போ என்னோடய லக்னத்துக்கு, என்னோடய ராசிக்கு 3, 6, 8 கூடைய 8, 12 கூடைய லக்ன நேரங்கள் வந்து நான் சொன்னால் கூட அது தவற போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன், அதெல்லாம் கணக்கு பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னம்னாக்கா, அதுக்குண்டான டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டயத்தில் நான் படிக்க முடியும். அந்த டயத்தில் என்னோடய வேறு வேலையில் இருந்தால் அதுக்கு உண்டான கான்சென்ட்ரேட் போயிடும். அப்போ ஒரு நாளைக்கு 4-5 ஜாதகம் தான் பார்க்குறேன் அப்படின்னம்னா, அதுக்குண்டான டயத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு என்னால் ஒரு 10 நாளைக்கு மேலே தான் எடுத்துக்க முடியுது. அதுக்கு முன்னாடி எல்லாமே பறக்கிறாங்க, கொடுங்க கொடுங்க, நான் எவ்வளோ நாள் ஆச்சு, பணம் கட்டி 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு. அதாவது பொருத்தம்னா வாங்கிக்கலாம், இல்லையா சந்தோஷமாக. அதாவது நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுங்க. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பிஸ்னஸ்ன்றது இல்லை, இது வந்து அவங்களுக்கு சர்வீஸ் கொடுங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்கள்ட்ட கேட்டு டவுட்டாக இருந்தால் பொறுமையாக இருக்கேன், ஒரு 10 நாள் ஆனாலும் 15 நாள் ஆனாலும் நீங்கள் கொடுக்குறப்ப கொடுங்க சார் அப்படின்னா அனுப்புங்க, நான் வந்து பார்த்து சொல்கிறேன். மற்றபடி அனுப்பிட்டு உடனே பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு உடனே, அதாவது காலைல சுடுதண்ணி விட்டு வந்து லைனில் நிற்கிற மாதிரி உடனே இதை என்கிட்ட கேட்டு போய் உடனே முடிவு எடுக்கிற மாதிரி அப்படி செய்கிறது 2 விஷயத்துக்கு தான் செய்வேன். அதாவது என்னென்னா, ஐசியூ வார்டில் அட்மிட் ஆகியிருக்காங்க ஒரு பேஷண்ட்டு. இப்போ அட் ப்ரெசென்ட் இன்றைக்கோ நாளைக்குள்ளே அவங்களுக்கு மேஜரான ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு 15 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணணும். இப்போ கையில் காசு கிடையாது, ஏதாவது ஒரு கடன் உடனே வீடு வாசல் ஏதோ அது அப்படின்னா நான் ஒரு 2 நாள்லேயே கொடுத்துருவேன். இன்றைக்கினாக்கா நாளைக்கே நாளைக்கே கொடுத்துருவேன். மித்தபடி ஒரு பொருத்தம்னாலே நல்ல டீட்டெயிலாக உங்களால் உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணி நான் அனுப்புகிறப்ப உங்களுக்கும் சர்வீஸ்லேயே நான் உண்மையாக இருக்கணும், உங்களுக்கும் அது சரியானதாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்களும் பலனடைய முடியும். நான் ஸ்பெண்ட் பண்ண டைமும் நல்லா இருக்கணும், நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண பணமும் உங்களுக்கு செரிக்கணும். செரிக்கணுனாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மெசேஜுக்கு நம்ம செலவு பண்ணோம் அப்படின்ற தாட் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அனுப்புங்க. அனுப்புனீங்கனாக்கா கொஞ்சம், அதாவது கொஞ்சம் பொறுத்திருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்கள். இல்லைனாக்கா என்னால் பண்ண முடியலனாக்கா அட் ப்ரெசென்ட் என்னால் அந்த அளவுக்கு எடுத்துக்கு போக முடியல. ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது எப்படி என்னால் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறேன். பட் அது சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் பொறுத்துருங்க, நல்லபடியாக உங்களுக்கு தரேன். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னம்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க. நான் வந்து பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். நான் கடந்த மாதம்லாம் ஆன்மீக சுற்றுலா போனதுனால என்னால் அதிக பேருக்கு பதிலளிக்க முடியலை. இந்த வாரம்லேருந்து ஆரம்பிச்சிருவேன் பதிலளிக்கிறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீஃபாக உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னம்னாக்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணும் பட்சத்தில் நான் வந்து எங்களுடைய ஆட்கள் அல்லது நானும் உங்களுக்கு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறேன்.
அதில் என்ன இருக்கோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஏதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுனாக்கா அதை பே பண்ணும் பட்சத்தில் நம்ம வந்து டீட்டெயிலாக உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிடுறேன். நன்றி, வணக்கம்.